வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்துட்டாங்க போல. ஆமா ஆமா. என்னறிவு இவங்க வரத்துக்கு நைட் ஆகும்னு பார்த்தா இப்பவே வந்துட்டாங்க. ஒருவேளை நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆஃபீஸர் செகண்ட் ரவுண்டு செக்கிங்க்கு போயிட்டு அந்த கரப்பாம்பூச்சி ஆண்டானை கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டாங்களா? சொன்ன வேலையை செய்யறதுக்கு வக்கில்ல. வாய் மட்டும் நல்லா பேசு. வாய் முழுக்க நில்லு. இப்ப வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட வம்பிழுப்பாளுக. ஏற்கனவே ஒரு கையை உடைச்சு ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்கு. இப்ப மறுபடியும் சேதாரமா? இப்பதான் என் முகம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாக்குற மாதிரி மாறி இருக்கு. மறுபடியும் வந்து கொத்து கொத்துன்னு கொத்திர போறாங்க. மண்டையம் பாரு. என்னறிவு ஆக்ஷன் மோடு ஆன் ஆகும்னு பார்த்தா சமாதான புறா மாதிரி படபடபடபடன்னு பறந்து உள்ள போயிட்டாங்க. வாங்கடி, என்ன இம்புட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்பதான் போன போட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? கைய கொடுங்க. நந்தினி, என்னடி என்னாச்சு? உங்க கை ராசியே ராசிதான். பிரியாணி அப்படிங்கிறதுக்குள்ள காலியா போயிருச்சு. நெசமாவாடி சொல்றா இவ? நெசமாவான்னு கேட்டுக்கிட்டிய? உங்க கை பக்குவம் அப்படியேப்பட்ட கை பக்குவத்தை இன்னைக்கு நீங்க கிண்டி கொடுத்த பிரியாணி சட்டி பூரா அப்படியே ஒரு பருக்கி இல்லாம தீர்ந்து போச்சு. அது பத்தலன்னு மறுபடியும் நான் சாம்பார் சாதம் கிண்டி அதுவும் வித்து போச்சு. இன்னைக்கு சேல் சட்டை வேற லெவல் போங்க. ஒரு போன போட்டிருந்தா மறுபடியும் பிரியாணி கிண்டி இதா இவ கூட அனுப்பியிருப்பேன்ல. அறிவு, இதான் பிரச்சனையா? ஆஃபீஸர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பிரியாணி விற்று போச்சு போல இருக்கு. நம்ம ஊர்க்காரங்களாம் சைனாக்காரங்களை ஓவர்டேக் பண்ணி சல்லுன்னு போயிட்டே இருக்காங்களே. கறி பிரியாணி தின்னுவாங்கன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி பிரியாணி திங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது?